எறும்பும் யானையும். ஞானமுள்ள எறும்பு கூட்டத்தின் தலைவனும் விழிப்புணர்வோடு இருக்கிற யானையும். ஒரு காட்டிலுள்ள ஒற்றையடி பாதையிலே ஞானமுள்ள எறும்புகள் கூட்டமும் அதன் தலைவனும் போய்க் கொண்டிருந்தன. அப்போது ஒரு யானையும் 2 குட்டிகளும் எதிரே வந்தன. யானை எறும்பு கூட்ட தலைவனை பார்த்து, ஏ எறும்பே, எனக்கு வழியை விடு, நாங்கள் போக வேண்டும். இல்லையென்றால் உங்கள் அனைவரையும் நான் காலால் மிதித்து கொன்று விடுவேன் என்றது. யானையாரே, நாங்கள் மிகவும் சிறியதாக இருக்கிறோம் என்று எங்களை அற்பமாக நினைக்காதே. நாங்கள் அனைவரும் ஒற்றுமையானவர்கள். நாங்கள் உன் 2 காதுக்குள்ளும் நுழைந்து கடித்தால் நீ இறந்து விடுவாய் என்பதை மறவாதே என்று எறும்பு கூட்ட தலைவன் சொன்னான். யானை உடனே பயந்து நடுங்கியது. எறும்பாரே, என்னை மன்னித்து விடு. எங்களுக்கு கொஞ்சம் வழிவிட்டால் நாங்கள் உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் செய்யாமல் போய்விடுவோம் என்றது. எறும்பு கூட்ட தலைவன் யானையை பார்த்து, அப்படியெல்லாம் வழிவிட முடியாது. நான் கேட்கும் 3 கேள்விகளுக்கும் நீயும் குட்டிகளும் சரியான பதில் சொன்னால்தான் வழியை விடுவேன் என்றது. அப்போது எறும்பு கூட்ட தலைவன் முதலாவது நின்ற யானையை பார்த்து, உன் பின்னால் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்றது. யானை 2 என்றது. அடுத்து 2வது நின்ற முதல் குட்டியை பார்த்து, உன் பின்னால் எத்தனை பேர் என்று கேட்டது. யானைக்குட்டி 1 என்றது. கடைசியாக நின்ற யானைக்குட்டியை பார்த்து, உன் பின்னால் எத்தனை பேர் என்றது. என் பின்னால் 2 என்றது. நீ சொன்னது தப்பு என்று எறும்பு கூட்ட தலைவன் கோபமடைந்தான். அதற்கு மிகவும் சிறிய யானைக்குட்டி தலைவனை பார்த்து, என் முன்னே நிற்கிற என் அம்மா எப்போதும் நான் சொல்வதையே கேட்டு அதன்படி செய் என்றதால் நான் அப்படி சொன்னேன் என்றது. யானைக்குட்டியின் வெகுளித்தனத்தை தலைவன் பாராட்டி யானைகளுக்கு வழிவிட்டான். யானைகள் போகும்போது தலைவன் அவைகளை பார்த்து ஒன்றை சொன்னது. நீங்கள் எப்போதும் காதை ஆட்டிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். எங்களை அற்பமாய் நினைக்கக்கூடாது. இல்லையென்றால் என்ன நடக்கும் என்பது உங்களுக்கே தெரியும் என்று சொல்லி சென்றது. அன்றைய நாளிலிருந்து எறும்பினுடைய தலைவனுக்கு பயந்து அதனுடைய அறிவுரைப்படி இன்று வரை யானைகள் காதுகளை அசைத்து கொண்டே இருப்பதை நாம் காணலாம். யாரையும் அற்பமாக நினைக்கக்கூடாது என்பதை இக்கதையின் மூலம் நாம் புரிந்து கொள்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.